இன்றைக்கி ரெசிபி மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் உப்புமா. இது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். 200 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து அதை ரவை பதத்துக்கு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வீட்லேயும் மிக்சிலையும் பண்ணலாம். சப்போஸ் உங்களால் வீட்டில் பண்ண முடியலன்னா இட்லி ரவான்னு கடையில் கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது மூணையும் கோர்ஸ் பவுடராக நம்ம பண்ணிக்கணும். இது கோர்ஸாக பவுடர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா அதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் 2 கேரட் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 குடமிளகா, 10 பீன்ஸு, 1 சவுச்சவு சின்ன சைஸு, இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு செவந்ததும் காய்கறி எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். 1 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளியும் சேர்க்கணும்னு தேவையில்லை. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்லேயே வச்சு காயை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த காய்கறிலாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மூடி வச்சு வதக்கினாலே நல்லா வெந்துடும் நம்மளுக்கு. 1 கிளாஸ் நீங்கள் அரிசி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ரைஸ் சாதம் வடிக்கிற மாதிரி தான் 3 கிளாஸ் தண்ணி விடணும். அதே மாதிரி 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். காய் வதங்கும் போதும் உப்பு சேர்த்தாச்சு. அதே மாதிரி நம்ம அரிசி சேர்க்கும் போதும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்தோடனே நம்ம அரிசி ரவையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி ரவையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை வந்து லிட்டை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடணும். அப்போ வந்து உப்புமா வந்து ரெடி ஆகிடும். நம்ம குக்கர் மூடினதுக்கப்புறம் வெயிட் சேர்க்கக்கூடாது. வெயிட் சேர்க்காமல் சிம்மில் வச்சே குக் பண்ணணும். இதில் கரெக்டாக 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆவி வந்தோடனே இதை நம்ம எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். 5 மினிட்ஸ் குக் பண்ணோடனே நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி ரொம்ப இருக்காது. நம்ம அடியில் பிடிக்காமல் நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டாச்சுன்னா கரெக்டாக ரெடி ஆகிருக்கும். இதை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கோர்ஸாக பொடி பண்ணி வச்ச துவரம் பருப்பு, மிளகு, ஜீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். மிளகு, ஜீரகம், துவரம் பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உப்புமாவில் வந்து தாளித்து கொட்டிடலாம். தாளித்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட வெஜிடபிள் ரைஸ் உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள்.